கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். அபிராமி அம்மா சாமிக்கு முன்னாடி வேண்டிட்டு இருக்கிறாங்க. கடவுளே, எங்களோட இந்த முயற்சியில் எப்படியாவது தீபாவை எங்கள் குடும்பத்தோடு கொண்டு வந்து சேர்த்திடு. அவள் பாவம் இன்னும் சின்ன வயசு, கஷ்டத்து மேலே கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருக்கா. இன்னும் எவ்வளோ கஷ்டத்தான் அவள் தாங்க. போஸ்டர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக என் மருமக வந்து அந்த சபையில் பாடுவான்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. எப்படியாவது தீபா எங்களோட வந்து சேர்ந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமி. ஐஸ்வர்யா வீட்டில் நடக்கிறது எல்லாம் போய் துங்கா கிட்ட சொல்லணுமே. துங்காவை பார்க்கணுங்கிறாங்க. துங்காவையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா என்ன துங்கா, கீதாவை பிடிக்காம இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. துங்கா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தீபாவுக்காக ஒரு கச்சேரி வச்சிருக்காங்க. அதுக்காக மும்முரமா போஸ்டர் அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்து தீபா எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான்னு எதிர்பார்க்கிறாங்க எங்க குடும்பமே. என் புருஷன் கூட விழுந்து விழுந்து தீபாவோட போஸ்டர் எல்லாம் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கான். அந்த போஸ்டரை பார்த்தாவா தீபா வரமாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க எங்க குடும்பம். இவ்வளோ பேரும் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கும் போது கண்டிப்பா அந்த சக்தி போஸ்டரை பார்ப்பா. அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா தீபாவை நிச்சயமா கூட்டிட்டு வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி அந்த சக்தி தீபாவை கூட்டிட்டு வந்துட்டானா நீங்க அங்கங்க ஆளுகளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தெருவிலையா இருந்தாலும் சரி, எந்த வழியிலையா இருந்தாலும் சரி, அந்த சக்தி தீபாவை கூட்டிட்டு வரக்கூடாது. உங்க ஆளுகளை நிறுத்தி வச்சு அவ எந்த மூலையில வந்தாலும் சரி அப்பவே நீங்க போட்டு தள்ளிருங்க. தீபாவையும் சக்தியும் நீங்க பார்த்ததும் உடனே அவளை கடத்திருங்க. கீதாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஐஸ்வர்யா வாக்கு கொடுக்குறாங்க. அந்த பக்கமா அருண் கார்த்தி ரெண்டு பேரும் அவங்க கையில இருக்கிற நோட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த பக்கம் வழியில இருக்கிறவங்க எல்லாத்து கையிலையும் கொடுத்துட்டு வராங்க. ஆளுங்களை வச்சு சுவத்திலையும் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா அருண் கார்த்தி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அருண் சொல்றாங்க, இந்த பக்கமா ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த காப்பகத்துல கொண்டு நம்ம இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி அப்படியா, சரி கொடுத்துட்டு வரலாங்கிறாங்க. கார்த்தி அருண் ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்குள்ள போய் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு வரலான்னு போகும்போது கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அடடே, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு, சரி நீ போய் கொடுத்துட்டு வா, நான் இங்கேயே பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. அப்படியா கார்த்தி, சரி பேசிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அருண் நோட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. அருண் உள்ள போகும்போது அங்கங்க யார் இருக்கா அப்படின்னு தேடிட்டு போறாங்க. ஒரு ரூம்ல தீபா உட்காந்து கார்த்திங்கிறாங்க. ஆனால் அது அருண் கவனிக்கவே இல்லை. அவங்க போகிற நேரம் பார்த்து அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது அந்த கதவு டப்புன்னு காற்று கடிச்சிருது. தீபா உள்ளே இருக்கிறது அருணுக்கு தெரியாமையே போயிடுது. அருண் அங்கே போகிறாங்க. குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. எங்கள் சிஸ்டரெல்லாம் ஒருத்தரையும் காணுமேங்கிறாங்க. அவங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சபாவில் பாட்டு கச்சேரி வச்சுருக்கோம், அந்த கச்சேரியில் நீங்கள் எல்லாரும் கலந்துங்கிறதுக்காக தான் நான் நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க நோட்டீஸு, சிஸ்டர் வந்தாங்கன்னா கொடுத்துருங்க, நீங்களும் எல்லாரும் கலந்துக்கோங்கன்னு அருண் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரிங்கண்ணா, நாங்கள் சிஸ்டர் வந்ததும் சொல்லிடுறோன்னு சொல்லி நோட்டீஸை குட்டீஸுங்க வாங்கிக்கிறாங்க. பார்வையில்லாத குழந்தைங்க அது யார் பாடுறாங்கன்னு கூட கேட்காம சரின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அருண் சரி கொடுத்தாச்சு, யாருமே இல்லையே, சரி வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அருண் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அந்த பக்கமாக ஜன்னல் வழியாக தீபா உட்காந்துருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் அருண் அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே குமிஞ்சிட்டு வந்துடுறாங்க. தீபா உட்காந்தபடி கார்த்தின்னு முனைக்கிட்டே இருக்காங்க. அது அருண் காலில் விழவே இல்லை. கார்த்தி வெளியில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து போட்டு என்னது அருண் போனவொடனே இன்னும் காணுமே, சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கார்த்தி அப்படி நாளைக்கு வைக்கிறாங்க. அருண் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததை பார்த்துட்டு சரி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க கார் கிளம்பி போனதும் சக்தியும் ஏதோ மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் சிஸ்டரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா உள்ளே போய் குட்டீஸுங்கெல்லாம் அந்த நோட்டீஸ் எடுத்து சக்தி கிட்டையும் சிஸ்டர்கிட்டையும் கொடுக்குறாங்க. அச்சோ, கார்த்திக் சார் தான் வந்திருப்பாரா அப்படின்ட்டு திரும்பியும் போய் வெளியில் ஓடி போய் பார்க்குறாங்க. கார் அப்போ தான் அவங்கள கிராஸ் பண்ணி போனது. போய் வெளியில் போய் பார்த்தா அந்த கார் சார்ன்னு பறந்துருச்சு. சரி, கார்த்திக் சார் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, தீபா மேடத்தை பார்க்காமையே போயிட்டாங்களே, நம்மளாலும் பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சக்தி வருத்தப்படுறாங்க. சரி, நோட்டீஸில் இருக்கிற அட்ரஸுக்கு நம்ம எப்படியும் தீபாவை கொண்டு சேர்த்திடலான்னு சக்தி சிஸ்டர் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறாங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.